துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடியிருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாத தேவன், எங்கள் மத்தியிலே நீ உலாவி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தையினால் அவர்களை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம யாவரும் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக தேவன் பாராட்டிய நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக எனக்கு வாய்ப்பு தந்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் சபையினுடைய எல்லா கமிட்டி லீடர்ஸுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம சுற்றில என்ன நடந்து கொண்டிருக்குன்னு தெரியுமா? என்ன நடக்குது? யுத்தம் நடக்குதா? இதெல்லாம் நமக்கு எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வருகை. ஆமென். நம்மை சுற்றில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஒரு செய்தியை அறிவிக்கிறது. என்ன செய்தி அப்படின்னா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அப்போ இயேசு சீக்கிரமா வரப்போறாருன்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த 10 கன்னிகைகளை குறித்து இயேசு சொல்லும்போது யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா? ஆயத்தம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்படியா? யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா? ஆயத்தமாய் இருந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மணவாளன் வந்த பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதுபோலதான் சபையானது ஆயத்தமாய் இருந்தால் மணவாளன் வரும் பொழுது நாம என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. யாருக்கு தெரியும்? இந்த தலைமுறையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கலாம். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கணும். என வேதம் சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய அந்த 3 பரிமாணங்களினாலதான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அப்ப இந்த 3 இடத்துல என்ன செய்யணும்? பரிசுத்தம் இருக்கணும். ஆவியில பரிசுத்தம் இருக்கணும், ஆத்துமாவில பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்துல பரிசுத்தம் இருக்கணும். அப்பொழுதுதான் இயேசு வரும் பொழுது ஆயத்தமாகி அவரோடு நம்ம என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரி வந்தா நான் கிளம்பிடுவேன் இயேசுவோடு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? 4 கைதான் உயர்த்து, மத்தெல்லாம் என்ன ஆயத்தம் இல்லாம தான் இருக்கீங்களோ? சீக்கிரம் ஆயத்தமாகுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதிலே 18வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 18-19 வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். The first Peter chapter 1 verse 18 and 19. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபைகளுக்கு அவர் எழுதுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்பதாக அவர் எழுதுகிறார். இந்த கூடுகைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் வருவார்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் ஜெப வேளையில என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை ஏவினது. என்னன்னா, இயேசுவின் இரத்தத்தை குறித்து, என்னுடைய இரத்தத்தை குறித்து என் ஜனங்களோடு நீ பேச வேண்டும் என்பதாக.
அதற்காக இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பொன்னினாலே மீட்கப்படவில்லை, வெள்ளியினாலே நீங்கள் மீட்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் எதினாலே மீட்கப்பட்டீர்கள் என்றால், குற்றமில்லாத மாசற்ற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அப்படின்னா இயேசுவின் இரத்தத்துல என்ன இல்லை அப்படின்னா பாவம் இல்லை. அப்போ அவருடைய இரத்தத்துல பாவம் இல்லை என்பதை வேதம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. அப்படின்னா அப்ப மனிதர்களாகிய நம்முடைய இரத்தத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. அப்போ பாவம் உள்ள இரத்தத்தினால மீட்பு அல்ல, பாவம் அல்லாத இரத்தத்தினாலதான் மீட்பு உண்டு. அப்போ நம்முடைய இரத்தத்துல எப்படி இந்த பாவம் வந்தது என்பதை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி நம்முடைய இரத்தத்துல பாவம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க எங்க போகணும் அப்படின்னா, பேதுரு புக்கில் இருந்து நீங்க ஆதியாகமத்துக்கு போகணும். ஆதியாகமம் 1, 2, 3 எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியில் உண்டானவைகள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் என்ன செய்கிறார்? ஒவ்வொன்றாக கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். எல்லா கனிதருகிற விருட்சங்கள், நம்ம பார்க்கிற ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள், ஊரும் பிராணிகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய வார்த்தையினாலே தேவன் என்ன செய்கிறார்? சிருஷ்டித்தார். ஆனா மனிதனை தேவன் சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் யோசித்த பொழுது மனிதனை வார்த்தையினால அல்ல, தம்முடைய சொந்த கைகளினாலே தேவன் மனிதனை என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவங்கள் இருக்கிறது. Every animals and every birds have their own images. ஆனா மனுஷனுக்கு எந்த உருவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தேவன் யோசித்த பொழுதுதான் மனுஷனுக்கு நாம நம்மளுடைய சாயலை கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு தேவன் யாருடைய சாயலை கொடுத்தார்? யார் சாயல்? அப்ப நாம யாரை போல இருக்கிறோம்? யாரை போல இருக்கிறோம்? இயேசுவை போல இருக்கிறோம். அல்லேலூயா. நான் கருப்பா இருந்தாலும் சரிதான், சிகப்பா இருந்தாலும் சரிதான், குட்டையா இருந்தாலும் சரிதான், நெடையா இருந்தாலும் சரிதான், நான் யாரை போல இருக்கேன்? இயேசுவை போல இருக்கிறேன். நான் முகத்துல கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் பொழுது நான் யாரை பார்க்கிறேன்? இயேசுவை நான் என்ன செய்யறேன்? பார்க்கிறேன். அதனாலதான் பொதுவா சாத்தானுக்கு நம்ம மேல கோபம் எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், ரொம்ப பகையா பகைக்கிறீங்க. அவங்களுடைய பிள்ளை அவங்கள மாதிரி தான் இருக்கும். அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி போறா, நீங்க என்ன சொல்லுவீங்க? போறான் பெரு. உண்மைதானே? உங்களுக்குள்ள அந்த வெறுப்பு வரும், அப்படிதானே? அது போலதான் சாத்தானுக்கு ஒரு வெறுப்பு. என்னன்னா, இவனை நம்மளை பார்க்கும் பொழுது அவனுக்கு யாரை பார்த்த மாதிரி இருக்குது? சொல்லுங்க, யாரை பார்த்த மாதிரி இருக்கு? தேவனை பார்த்தது போல இருக்கு. அதுதான் அவனுக்கு நம்ம மேல ஒரு பெரிய கோபம். அவனை பார்த்த மாதிரியே இருக்கு, அவனை பார்த்த மாதிரி இருக்கு. யாரை பார்த்தாலும் நீங்க ஒரு 100 150 பேர் இருந்தாலும் உங்க ஒவ்வொரு மேல யாருடைய சாயல் இருக்குன்னா தேவனுடைய சாயல் இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கினார். அவர் நம்மை உருவாக்கும் பொழுது நம்முடைய நாஸ்தில என்ன செய்தாரு? ஊதினார். எதை ஊதினார்? அவருடைய சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனுஷன் எப்படி மாறினான்? ஜீவ ஆத்துமாவாக அவன் மாறினான். அப்போ எனக்குள்ள ஜீவன் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா தேவன் ஊதும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கணும். உண்மைதானா? என்ன நடந்து அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்குதா? இரத்தத்தில் இருக்கிறது. அப்படிதானே? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதனாலதான் நம்மளை அறியாமலே கையில ஒரு வெட்டு விழுந்துருச்சு, நம்ம உடனே என்ன செய்யறோம்? உடனே அப்படியே கையை பிடிக்கிறோம், ரத்தத்தை வெளியே வராம நம்ம என்ன செய்யறோம்? அதை பிடிக்கிறோம், மஞ்சள் வைக்கிறோம். ஏன்? ரத்தம் வெளியே வரக்கூடாது. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அப்போ தேவன் மனுஷனுடைய நாஸ்தில ஊதின உடனே அந்த காற்று அவனுடைய சரீரத்துக்குள்ள போய் அவனுக்குள்ள ரத்தத்தை உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது. அப்பொழுது ஜீவனுள்ள மனுஷனை தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷன் தனிமையா இருக்கிறான். அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணை யாரு?
மனைவி என்று கண்டு தேவன் ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த தேவன் பல்லுகி பெருகுங்க ஆசீர்வதித்த மாத்திரமல்ல, தேவன் அவர்களோடு நடந்தார். யாரோடு நடந்தார்? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனோடு தேவன் காலை குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் என்ன செய்தார்? அவனோடு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோபு சொல்ற, ஆண்டவரே நீ மனுஷனை காலை தோறும் வந்து அவனை விசாரிப்பதற்கு. கர்த்தர் எப்போ வராரா விசாரிக்கிறதுக்கு? எப்போ வராரு? காலையில. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல, தேவனே காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீர். காலையிலே எழுந்து ஆயத்தமாகி எங்க வந்திருப்பேன்? நான் வேலைக்கு போவேன். ஆயத்தமாகி எங்க போவேன்? ஆயத்தமாகி கடைக்கு போய் பால் வாங்க போவேன், காய்கறி வாங்க போவேன், காலையிலே எந்திச்சு சமையல் பண்ணுவேன். இல்ல 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 இல்ல, காலையிலே எழும்பி ஆயத்தமாகி நான் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அதனாலதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் அதிகாலையிலே தேடுகிறார்கள். அதனாலதான் தேவன் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் தேவன் அவருடைய குடும்பங்களை விருத்தி அடைய பண்ணுகிறார். அதனாலதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபையில தேவ பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. ஏம்மா நீங்க காலையில என்ன செய்யுங்க? தேவனை தேடுங்க. அல்லேலூயா. ஏன் காலையில தேடணும் அப்படின்னா, காலையில தேடுகிறவன், அதிகாலையில தேடுகிறவன் என்ன செய்வானா? யாரை கண்டடைவான்? தேவனை கண்டடையணும். அல்லேலூயா. அப்போ காலையின் குளிர்ச்சியான நேரத்துல தேவன் மனிதனோடு, ஆதாமோடு, ஏவாளோடு கர்த்தர் உலாவுகிறார், அவனோடு பேசுகிறார், அவனை விசாரிக்கும்படி கடந்து வருகிறார். இப்படி நாட்கள் உருண்டு போனது. ஒரு நாள் ஏவாள் தனியாக போனால் அந்த நேரத்துல தான் சர்ப்பமானது அவளோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மைதானா? நம்ம எல்லார்ட்டும் என்ன செய்யக்கூடாது? சம்பாஷணை பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குமா கெடுக்காதா? ஆமா, வெறும் ஒன்லி கான்வர்சேஷன். சர்ப்பம் கேள்வி கேட்க, இவ பதில் கொடுக்க. சர்ப்பம் அவளை வஞ்சித்தது நிமித்தமாக எந்த கனியை தேவன் புசிக்க கூடாது என்று விளக்கினாரோ, நன்மை தீமையை அறிகிற கனியை அவள் புசித்தது மாத்திரமல்ல, அதை சாப்பிட்டது மாத்திரமல்ல, அவள் போய் யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தால். கணவன் சாப்பிட்ட பொழுது தேவ மகிமை இழந்தாங்க. ஏன் மகிமை இழந்தார்கள் அப்படின்னா, அவர்களுக்குள்ள பாவம் உண்டானது. ஏன் பாவம் உண்டானதுன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள். அல்லேலூயா. என்னைக்குமே கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது அது பாவமாகத்தான் இருக்கும். சவுலை கர்த்தர் ஏன் தள்ளினாரு? ஏன் தள்ளினார்? சவுல் ராஜாவாக நீ இருக்கக்கூடாது. ஏன் தள்ளினாரு? ஏன் அப்படின்னா, அவன் கீழ்ப்படியாம போனான். ஆண்டவர் சொல்ற சத்துருக்களை நீ முழுவதுமாய் அழிக்கணும். ஆனா அவன் அழிக்காமல் நல்ல கொழுமையானவைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு கேட்டா சொல்றான் உம்முடைய தேவனுக்கு. யாருடைய தேவனுக்கு? ஆமா, இவனை பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இவனை ராஜாவை வச்சா, ஏன் தேவன் சொல்லதுக்கு அவனுக்கு மனசு வரல. உம்முடைய தேவனுங்க. எப்படி இருக்கும்? அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால தேவன் அவனை தள்ளினார். பாவம் உள்ள பிரவேசித்தது. அதுபோலதான் முதலாக பாவம் எப்படி உள்ள பிரவேசித்தது அப்படின்னா, கீழ்ப்படியாமையினால மனுஷன் பாவத்துக்குள்ளானான். என ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாவான்னு சொல்லியிருந்தா, சாகவே சாவான்னு சொல்லியிருந்தா. ஆமா, ஒரே வார்த்தையில 2 முறை கர்த்தர் அதை வலியுறுத்துகிறார். அப்படின்னா எந்த விஷயத்தையுமே தேவன் 2 முறை ஒரு காரியத்தை சொல்றார் அப்படின்னா அது முக்கியமாக கவனிக்கக்கூடிய காரியம். அதை அவர்கள் கவனியாமல் போனதினாலே அவங்களுக்குள்ள ஆத்மாவிலே மரணம் உண்டானது. அந்த பாவம் அவங்களுடைய ஜீவனுக்குள்ள, அதாவது அந்த இரத்தத்துக்குள்ள இப்போ உண்டானது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்தாலுங்க அந்த பாவம் பரவ ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், ஒரு மனுஷன் மூலமாய் பூமியில் என்ன வந்தது? என்ன வந்துச்சு? ஒரே ஆதாமின் மூலமாக பூமியிலே பாவம் உண்டானது. அந்த பாவத்தினால என்ன உண்டானது? மரணம் உண்டானது. அப்ப எல்லா மனுஷனும் பாவம் செய்ய ஆரம்பிக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்துல பாவம் இருக்கிறது.
ஏன்னா ஒரு குழந்தை தாயின் கருவுல உருவாகிறது, ஆனா அது தகப்பன் மூலமாய் உருவாகிறதுனாலே தகப்பன் மூலமாகத்தான் ஒரு குழந்தைக்கு ரத்தம் உருவாக்கப்படுகிறது. ஆதாமுக்கு தேவன் உருவாக்கினார், அதுக்கப்புறமாக எல்லா சந்ததிகளுக்குள்ள தகப்பனுடைய மூலமாக ரத்தம் உருவாக்கப்படுகிறதுனால தான் பாவ ரத்தம் உள்ள இருக்கிறது. அந்த பாவ ரத்தத்தினாலே பாவங்களை போக்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். அல்லேலூயா. அப்ப மனுக்குலம் என்ன செய்தது? பாவம் செய்து தேவ மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அப்போ இந்த மனுஷன் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். அப்ப விடுதலை ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு விமோச்சனம் என்ன? யாரோட ரத்தம் கொடுத்தாலும் ஓகேவா? ரத்தம் சிந்தப்படணுங்க. ஆனா யாரோட ரத்தம்? அந்த ரத்தத்துல கரை இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. வாசிங்க லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கு பாவத்துக்கு நிவர்த்தி செய்வது என்னது? ரத்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 18:4 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா? சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பாவத்தை செய்கிற ஆத்மாவை மீட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் அப்படின்னா ரத்தம் வேணும். அது எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கணும்? அசுத்தமான ரத்தமா இருக்கக்கூடாது, கரையுள்ள ரத்தமா இருக்கக்கூடாது, அது சுத்தமான ரத்தமா இருக்கணும். அப்ப ரத்தம் சிந்தது இல்லாம பாவ மன்னிப்பு. அப்ப எந்த மனுஷனிடத்திலையும் சுத்தமான ரத்தம் இல்லை. அதனாலதான் தேவன் என்ன செய்தார் அப்படின்னா மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். யாரோட வயிற்றில் அவர் கற்பம் தரித்தார்? மரியாளுடைய வயிற்றில் அவர் என்ன செய்தார்? கற்பம் தரித்தார். எந்த விதமான ஆணுடைய சம்பந்தம் இல்லாமல் அவள் கற்பம் தரித்தாள். அப்போ நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கருவுல உருவாகும் போது அது தகப்பன் மூலியமாக அந்த ரத்தம் வருகிறது. ஆனால் மரியாளுக்கோ எந்த விதமான ஆணுடைய உறவு இல்லாம அவர் கற்பம் தரிக்க. அப்போ எப்படி அந்த குழந்தைக்குள்ள அது ரத்தம் உருவாயிருக்கும் அப்படின்னா வேதம் சொல்லுக பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். அப்பொழுது அவர் என்ன செய்தார்? கர்ப்பவதியானாள். அப்போ ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிதா என்ன செய்தாராம்? நாஸ்தியிலே சுவாசத்தை ஊதினார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் யோவான் 20ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் மேல தம்முடைய அவர் ஊதினார். சொல்லிட்டு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ மனுஷனை உருவாக்கும் பொழுதே அவனுடைய நாஸ்தியில தேவன் தம்முடைய ஆவியை ஊதின பொழுது ஆவியானவர் எப்படி மனுஷனுக்குள்ள ரத்தத்தை உருவாக்கினாரோ அது போலவே மரியாள் கர்ப்பவதி ஆன பொழுது பரிசுத்த ஆவியினாலே இயேசுவுக்கு 2ஆம் முறையாக ரத்தம் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா இந்த உலகத்துல 2 பேருக்கு ரத்தம் உருவாக்கப்பட்டது. ஒன்னு ஆதாமுக்கு, 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால தான் பவுல் கிறிஸ்துவை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறான் அப்படின்னா அவர் 2வது ஆதாம் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரு? 2வது ஆதாம். ஏன்னா அவருக்குள்ள ரத்தம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ நாம மனுக்குலம் பாவத்தில் விழுந்தது, பாவத்தில் இருந்து நம்மை மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முழு ரத்தத்தை என்ன செய்தார்? ஜீவன் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப அந்த முழு ரத்தத்தையும் இயேசு மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? வெரி குட். எல்லாரும் கை உயர்த்தினா இப்படிதான் உயர்த்துறீங்க. இங்கே ஒரு பரிசு கொடுக்கப்படும், எல்லாரும் எந்திச்சு வாங்க அப்படின்னா எல்லாரும் கையை 2 கை 2 காலை தூக்கிக்கிட்டே ஓடி வருவீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நான் எங்க பிரசங்கத்தை விட்டேன்? 2ஆம் பிரசங்கத்தெல்லாம் நான் மறக்கல. நீங்களாம் கவனமா இருக்கீங்களா, கவனிக்கீங்களா? நான் டெஸ்ட் பண்றேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா, இரண்டாம் ஆதாம். ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்த அன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே தான் மனுக்குலமாகிய நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? மீட்பு உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளியினால் அல்ல, அழிந்து போகிற வெள்ளியினாலே பொன்னினால் அல்ல, விலையேறப்பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இயேசுவின் ரத்தத்தினாலே பாவத்திலிருந்து எல்லா கட்டுகளிலிருந்து முன்னோர்களினுடைய எல்லா வழிபாடுகளிலிருந்து நம்ம என்ன செய்த அவர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற காரியம் என்ன அப்படின்னா, சரி, இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு எனக்கு எதுக்கு தேவை, இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன நன்மைகளை கொண்டு வந்தது என்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் இப்படி. அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீங்க என்ன செய்தீங்களா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இப்படி இருக்க கோபாக்கினைக்கு நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக அவர் எழுதுகிறார். அப்போ நாம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? நம்முடைய சுய நீதியினால் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசுவின் இரத்தம் எதற்காக எனக்கு சிந்தப்பட்டதுன்னா, வெறும் என் பாவங்களை மன்னித்து கழுவதுக்கு மாத்திரமல்ல, என்னை நீதிமானாக மாற்றும்படியாக. வேதம் சொல்லுகிறது, ஒருவனு நீதிமானு இல்லையே. தேவன் பரலோகத்திலிருந்து கீழே தாழ பார்த்தாராம், ஆனா ஒருத்தனும் கிடையாதான். யாரு கிடையாது? ஒரு நீதிமானும் கிடையாதான், ஒரு நல்லவனும் கிடையாதான். அப்ப எல்லாரும் எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? நம்ம டீசெண்டா சொன்னோம்னா பாவிகள்னு சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் அப்படி போனா எல்லாரும் அயோக்கிய பயலா இருந்தாங்க. அப்படிதானே? எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்க மனம் போல போக்கில் போயிட்டே இருக்கிறாங்க. எவனுக்கும் தேவனை குறித்த கவலை இல்லை. தேவன் என்ன பார்க்கிறார், தேவன் என்ன பார்க்கல, ஒன்றும் கிடையாது. அவங்க இஷ்டப்படி அவங்க நடக்கிறாங்க. எல்லாருமே துன்மார்க்கராக, பாவிகளாக, அக்கிரமக்காரராக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இருந்துதான் தேவன் நம்மை விடுதலையாக்கி நம்மை நீதிமானாக்கினார். எப்படி நீதிமானாக்கினார்னா, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கி, இப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட எனக்கு என்ன இல்லை அப்படின்னா, ஆக்கினை இல்லை. ஆக்கினைக்கு என்னை தப்புகிறாராம். நீங்க வாசிங்க. உதாரணத்துக்கு என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் நீங்க வாசிங்க. கொஞ்சம் இந்த வசனத்தை எனக்காக வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க. 6 வாசிங்க. சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு போதும். எப்படி வச்சிருக்கிறாரு? எப்படி வச்சிருக்கிறாரு? அதாவது நம்ம நோவாவின் காலத்துல நடந்ததை படிக்கிறோம், சோதம் குமாரா நடந்ததை படிக்கிறோம். ஆவியானவர் வேதத்துல எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? நம்ம சண்டே ஸ்கூல்ல கதை சொல்லதுக்காக வச்சிருக்கிறாங்க, இல்லாட்ட ஒரு ஹிஸ்டரி புக்கை படிக்கணும்னு வச்சிருக்கிறாங்களா? அதற்காக அல்ல. எப்போ சோதம் குமாரா இப்படி நடந்துச்சு, நான் என்ன செஞ்சேன் தெரியுங்களா, என் வல்லமை விளங்க பண்ணேன் தெரியுமா, அதுக்காக அல்ல. கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குது. எதுக்கு அப்படின்னா, அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். நோவாவின் காலத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது நோவாவை தவிர எல்லாருமே துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அக்கிரம சிந்தனைகளா இருந்தது, பாவ எண்ணமா இருந்தது. தேவனை தேடவோ தேவனுக்குரிய காரியங்களை நாடவோ ஒருவருக்கும் டைம் இல்லை. ஒருவருக்கு அதுக்கு அதனுடைய இருதயம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, நோவாவை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்தாரு? வேறு பிரித்தார். அவன் மாத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருந்தான்?
நீதிமானாயிருந்தான். ஆனா ஆண்டவர் அவன் மனைவியை குறித்தும் சொல்லல, அவனுடைய பிள்ளைகளை குறித்தும் சொல்லல. ஆனா நீதிமான்னு யாரை கண்டாரு? நோவா. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பெற்றோருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதாவது குடும்ப தலை, நம்ம சொல்றோம் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல குடும்பத்துக்கு யார் தலையா இருக்கிறார்? புருஷன் தலையா இருக்கிற. அப்போ ஒரு கணவன், ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பெற்றோர் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கை உங்க பிள்ளைகளை ரட்சிக்கும். உங்களுடைய வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளை அழிவுக்கு என்ன செய்யும்? தப்புவிக்கும். அதுல நீங்க கவனமா இருக்கணும். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோன் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறான். அங்கே எபிரேய ஸ்திரீகள் கற்பம் தரிக்கிறார்கள். அப்பொழுது மருத்துவர்களுக்கு அவன் சொல்றான், ஒருவேளை நீங்க அது பிரசவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும்? கொன்றுங்க. பொட்ட பிள்ளையா இருந்தா வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செய்த நன்மைக்கு தக்கதாக தேவன் அவருடைய குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார். அப்ப பாருங்க, ஒரு பெற்றோர் தேவனுக்கு பயந்ததினால அவங்க குடும்பங்களை தேவன் தலைக்க செய்த அழிந்து விட கர்த்தர் செய்யல. அது அழிந்து போகும்படி, அந்த சந்ததி இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்யல, ஆனா தலைக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போ ஒரு தேவ பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் மிகவும் கவனமா யோசிக்கணும். என் வாழ்க்கை தான் என் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நோவா ஒருவன் தான், ஆனா அவனுடைய நீதியின் நிமித்தம் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். மற்ற எல்லாம் அநீதியாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் மேல கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்பட்டது. அதே போலதான் சோதம் குமரால கூட என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, எல்லா பாவம் துன்மார்க்கமா வாழ்றாங்க. ஆனா லோத் என்கிற ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ்ந்தான். அவன் நிமித்தமா அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆனா துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் மேல தேவன் அவர்களை தப்ப விடாமல் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அவர்களை அழித்தது. அப்ப ஆண்டவர் சொல்ற, கடைசி காலத்துல இவைகள் எல்லாம் உனக்கு திருஷ்டாந்தமாக வைக்கிறேன். ஆனா இந்த கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்னுடைய இரத்தத்தினால் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறேன். அதனால உனக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்புல கோபாக்கினைக்கு உன்னை நான் நீங்களாக்கும்படி உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய ரத்தம் எனக்கு என்ன நன்மை கொண்டு வருகிறதுனா, அவருடைய கோபாக்கினையில இருந்து என்னை என்ன செய்கிறது? அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. ஆமென். என்னை தப்புவிக்கிறது. நான் நரகத்துல தள்ளப்பட்டு விடாதபடி, இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்குள்ள தள்ளப்படாதபடி, அவருடைய வருகையில கைவிடப்பட்டு போகாதபடி என்னை பாதுகாக்கிறது. இரண்டாவது, நான் வேகமாய் சொல்லிட்டு போகிறேன். இரண்டாவது காரியம் எபேசியர் 2:12 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம் 13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாக மாற்றினது. அதுக்கப்புறம் அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு உண்டாகிற நன்மை என்ன அப்படின்னா, அவருடைய ரத்தம் தூரமாயிருந்த என்ன செய்தது? சமீபமாய் கொண்டு வந்தது. அப்படின்னா என்ன? தூரமாயிருந்ததுன்னா என்ன? அததான் பவுல் அதுல எபேச சபைக்கு பட்டியலா எழுதுகிறாரு. நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தீங்க. ஒரு காலத்துல நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தோம். ஆமென். ரட்சிப்பு யாருக்குரியது? சொல்லுங்க. அது யூதர்களுக்கு. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே, தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாததினாலே அந்த ரட்சிப்பு யாருக்கு வந்தது? நீங்களாம் போய் வீட்டில் போய் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுங்க, சரியா? நீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். ஓகே. அதுல தான் எல்லாம் எழுதப்பட்டு பவுல் அவ்வளவு தெளிவா எழுதுகிறார். நல்லா எழுதி வச்சிடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். சரி, அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்க தூரமா இருந்தீங்கப்பா, நீங்க கிறிஸ்துவை அல்லாதவர்களா இருந்தீங்க. ஆனா இப்பொழுது கிறிஸ்துவை உடையவர்களாய் நீங்க மாறினீங்க. அப்போ ஒரு காலத்துல நம்ம இயேசு இல்லாதவர்களாய் இருந்தோம். இப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்க இஸ்ரவேலுடைய கனியாட்சிக்கு புறம்பே ஆனவர்கள்.
வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரானவர்கள். அப்போ ஒரு காலத்துல நான் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, அப்ப அந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா அவனுக்கும் அவனுக்கு பின் வருகிற சந்ததிக்கும். அப்ப நான் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, நான் புறஜாதியா, நான் அந்நியன். ஆனால் இப்பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. ஏன் அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாக கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அது அப்படியே ஆபிரகாமோடு அவனோட சந்ததிக்கு தொடர்கிறது. நம்ம நினைச்சா அது யூதர்களுக்கு. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதம் யார் மேல இருக்குது? சொல்லுங்க, என் தலை மேல இருக்கு. உங்க தலை மேல அப்படி கை வச்சு சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் தலை மேல, என் குடும்பத்தின் தலை மேல இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவருடைய இரத்தத்தினாலே நம்ம வாக்குத்தத்தத்துக்கு தூரமாய் இருந்தவர்களை நம்மை சமீபமாக கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம். நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம ஓட்ட முடிஞ்சா எங்க போவோம் தெரியாது. இப்போ எங்க போவோம்? எங்க போவோம்? எங்கேயாவது போயிட்டு போற விடுங்க அப்படிங்களா? எங்க போவோம்? தேவனுடைய எப்படி இந்த நம்பிக்கை வந்தது? இயேசு எனக்காக மரித்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தொழிந்து முதற் பேரானவராய் எழுப்பினார். ஆகையால் நானும் மரித்து போவேன், மடக்கம் பண்ணப்படுவேன். இயேசு வரும்போது எக்காலம் தொனிக்கும் பொழுது நானும் உயிரோட எழும்புவேன், அவரோட மத்திய ஆகாயத்தில் உட்காருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அல்லேலூயா சொன்னவங்க மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் பிரவேசிப்பீர்களாக. அப்போ அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். நமக்கு தேவன் கிடையாது. கண்டதை எல்லாம் தேவன் நம்பிக்கொண்டு இருந்தோம். இந்த எபேசிய பட்டணத்தார், நீங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எபேசிய பட்டணத்துல நிறைய மந்திரவாதிகள் இருந்தார்கள். அப்படி மந்திரங்களை நம்பினவர்கள், நிறைய விக்கிரகங்களை நம்பினவர்கள், தேவனை அல்லாதவர்கள். ஆனா இன்னைக்கு அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மெய் தேவனை அறிகிற அந்த அறிவை பெற்று தேவன் பக்கமாக அவர்களை தேவன் இழுத்து கொண்டார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். அல்லேலூயா. அதாவது அதனாலதான் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இனி கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் கிடையாது, எல்லாரும் தேவனுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுங்க, தேவனிடத்துல ஒரு பட்சபாதமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இல்ல நான் மட்டும் தான் பேசிக்கிட்டே போறேன்னா? சரி, அடுத்தது வேகமா சொல்லிட்டு போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய இரத்தம். வேகமா திருப்பி கொள்ளுங்க, எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா, யோவான் பரலோகத்துல தரிசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறான்னு வச்சுடுங்களேன். அவர் பார்த்துட்டு பிரமித்து கேட்கிறாரு, அங்க இருந்த தேவதூதன், ஆண்டவரே இவர்கள் யாருன்னு கேட்கிறாரு. உடனே தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, ஆமா, பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க எப்படி வராங்க? ரெட் கார்பெட்ல நடந்து போகிறவர்கள் அல்ல, மிகுந்த. அதனாலதான் வேதம் சொல்லு, அவரோடு நான் பாடுகளை சகித்தால் அவரோடு எங்க இருப்போம்? ஆளுகையில இருப்போம். அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிற வழி என்பது அது விசாலமான பாதை அல்ல. வேதம் என்ன சொல்லுங்க? அது குறுகிய பாதை, நேரோ பாத். அப்போ இந்த ஜனங்கள், பரலோகத்துல பார்க்கிற ஜனங்கள் ரெட் கார்பெட்ல நடந்து வந்த ஜனங்கள் அல்ல, இல்லனா பஞ்சு மெத்தல உறங்கின மக்கள் அல்ல. ஆனா பாடுகளிலும் வேதனைகளிலும் அவமானத்திலும் நிந்தையிலும் இருந்து வந்த ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்களுடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தங்களுடைய எதை சுத்திகரிச்சாங்களா?
அங்கி. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு ரட்சிப்புங்கிற ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நிறைய வஸ்திரம் இருக்குது, இப்போ உங்களுக்காக சொல்றேன். அதெல்லாம் சொல்ல போனா நமக்கு நேரம் ஆயிரும், விடிய கால வரைக்கும் பேசலாம். சரி, ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் அவர்கள் என்ன செய்தாங்க? இந்த ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கா? இதை நான் ஒரு வருஷம் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? துவைக்காமே போட்டா எப்படி இருக்கும்? நான் வெளியே போறேன், எவ்வளோ தூசி ஒட்டும்ல இல்லையா? இதே துணியை ஒரு வருஷம் போட்டேன்னா அவ்வளோதான், அந்த கலரே மாறி போயிடும். அதுபோலதான் நாம் இந்த பூமியில வாழுகிற நிறைய இடத்துக்கு போகிறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ அழுக்கு நம்முடைய வஸ்திரத்துல தொடுகிறது போல, ஒட்டுகிறது போல நம்முடைய ஜீவியத்திலையும் நிறைய கரைகள் ஒட்டுகிறது. அதனால நம்ம அப்படியே போயிடக்கூடாது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டு அடிக்க மாட்டாங்க. சரி, அது இருக்கட்டும், பிற பார்த்துக்கலாம். சரி, இருக்கட்டும், பிற பார்த்துக்கலாம். அப்படியே கச்சடா நிறைஞ்சு நிறைஞ்சு அதுக்கப்புறம் எலி வரும், அதுக்கு காக்ரோச் வரும், ஒன்னொன்னா என்ன செய்து வந்துகிட்டே இருக்குது. அதுபோலதான் நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவன் கொடுத்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாள் அந்த வஸ்திரத்தை நம்ம கழுவி பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இயேசு வருகிற நாள் வரைக்கும் இந்த ரட்சிப்பை பாதுகாக்கணும். அறிந்தோ அறியாமல எந்த குற்றங்களும் குறைவுகளும் மீறுதல்களும் அக்கிரமங்களும் நமக்கு கூட இருக்குமானால் அவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்தி என்ன செய்யணும்? கழுவி கொண்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தம் கொண்டு நம்ம கழுவிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுங்க, அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் அவங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ நீங்க வெளுத்தாதான் எங்க செய்ய முடியும்? எங்க போக முடியும்? ஆமா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்கணும். கரப்பட்டுட்டா, இந்த ஆடு பார்த்திருக்கீங்களா? ஆடு 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 எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வெரி குட். ஆமா, அது வந்து ஒரு சேத்துல விழுந்துருச்சுன்னா என்ன செய்யும்? ஹை, பன்னிக்குட்டி மாதிரி அப்படியே கிடக்குமா? பன்னிக்குட்டி சேத்துல விழுந்துருச்சுன்னா அதுக்கு இன்பமா இருக்கும், ஆனா ஆட்டுக்கு இன்பமா இருக்காது. அது எழும்பி உதறி செவரெல்லாம் தடவி அப்படியே அதுக்கு மேல இருக்கிற அசுத்த அது நீங்கிற வரைக்கும் அதுக்கு உறக்கம் வராது. அதுபோலதான் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கணும். நம்ம அறிஞ்சோ அறியாமலோ ஒரு குற்றங்களோ ஒரு குறைவுகளோ நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, ஒருத்தருக்கு விரோதமா நம்ம தப்பா பேசிட்டோம், ஒருத்தருக்கு விரோதமா காயப்படுத்திட்டோம், பொய் சொல்லிட்டோம், துன்மார்க்கமா செஞ்சிட்டோம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசிட்டோம்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? பதறணும். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தை வெட்டும் பொழுது அவனுடைய இருதயம் பதறிட்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல கை எப்படி போடுவேன்? அவன் உள்ளம் பதறுது. ஆனா இன்னைக்கு நம்ம தைரியமா பேசலாமே. என்ன சொல்றீங்க? கிருபையின் காலம் அல்லவா? எந்த ஊழியக்காரங்களாலும் நம்ம தைரியமா வச்சு வாங்கிடலாம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் ஒரு துடிப்பு இருக்கணும். ஒரு தப்பு பண்ணோன்னு நம்முடைய இருதயம் நமக்கு துடிக்கணும். அல்லேலூயா. நம்ம அதுல சுத்தமாகணும். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகணும். இயேசுவின் ரத்தத்தை உபயோகப்படுத்தி நம்மை சுத்திகரிக்கணும். அதுக்காக தான் இயேசுவின் ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 12:1 வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சாரி 12:11. ஆமா, அவனை ஜெயித்தார்கள். எவனை ஜெயித்தாங்கன்னா, இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது நிறைய சவால்களை நம்ம சந்திக்கிறோம், நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கிறவனா இருக்கணும். ஆமென். ஒரு பந்தயம் ஓடுறோம் அப்படின்னா எதுக்காக ஓடுறோம்? ஜெயிக்கணும் தானே ஓடுறோம். இப்போ நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, டேபிள் டென்னிஸ், நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. எதுக்காக ஓடுகிறார்கள்? அவ்வளவு முயற்சி எதுக்காக செய்யறாங்க? ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் என்ன கிடைக்கும்? கப்பு கிடைக்கும், கோப்பை கிடைக்கும். அதுபோலதான் தேவ பிள்ளைங்க நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் ஆண்டவர் சொல்ற வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொரு சபைகளுக்கு எழுதிட்டு கடைசியில் சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை தரிப்பிப்பேன், அவனுக்கு நான் பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அப்படி ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டு வர்றாரு. யாருக்கு கொடுப்பான்னா ஜெயிக்கிறவனுக்கு தான் கொடுப்பாரு. அப்போ இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, ஒரு தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? தோத்து போகக்கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தவராலே நம்ம எப்படி இருக்கோம்? முற்றிலும் ஜெயம். முற்றிலும், அதாவது பாதி அல்ல, முற்றிலும் நம்ம ஜெயம் பெறணும்.
உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஜெப வாழ்க்கையில, ஊழிய பாதையில, எல்லா இடத்திலையும் எல்லா பகுதியிலையும் ஒரு ஆண்டோடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? ஜெயிக்கிறவனா இருக்கணும். ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெயம் கொடுக்கிறார்னா கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஜெயம் எடுக்கணும். எப்படி ஜெயம் எடுக்கணும்னா இயேசுவின் ரத்தத்தினால் அவன் ஜெயம் எடுக்கணும். உங்க வாழ்க்கையில போராடுகிற பிசாசு நீங்க எவ்வளவுதான் துரத்துங்க, மறுபடியும் அவன் வருவான், போராட தான் செய்வான். ஆனா ஒவ்வொரு நேரமும் நீங்க என்ன செய்யணும்? அவனை ஜெயிக்கணும். பாவம் வரும், ஆனா அந்த பாவத்தை என்ன செய்யணும்? ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? வாலிபன் ஜெயிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயிக்கணும். பாவத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசுவின் ரத்தத்தினால தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தான் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்துக்கு சொந்தக்காரர் யாரு? யாருங்க? அதையும் அப்படி சொல்றீங்க? அதான் யாரு? நாம தான். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்துக்கு உரியவர்கள். எனக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பிசாசை ஜெயிக்கணும். நம்ம வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவருடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில, சபையில போராடுகிற எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? இயேசுவின் ரத்தத்தினால். அல்லேலூயா. நம்முடைய ஞானம், நம்முடைய திறமைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய பலம், செல்வாக்கு ஒன்னத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. எதை வச்சு ஜெயிக்க முடியும்? இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென். ஜெயிக்கணும். ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கிறவனா இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதுக்காகத்தான் அவர் தம்முடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? ஜெயிக்கிறவனா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தம் எனக்காக எதுக்கெல்லாம் சிந்தப்பட்டது? முதலாவது சொல்லுங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இந்த உலகத்துல தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவதற்காக நாம அவர் வரும்பொழுது துன்மார்க்கனோடே நாம் அழிந்து போகாதபடிக்கு, துன்மார்க்கனோடே நரகத்துல தள்ளுண்டு போகாதபடிக்கு நாம் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட அவர் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இரண்டாவது, அதுக்கப்புறம் மூணாவது நம்முடைய வஸ்திரத்தை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தணும். நான்காவது, நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்படணும். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா கண்களையும் மூடுங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Thank you Jesus. சுருக்கமா உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக தான் அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். தேவ பிள்ளைகளே, உனக்காகவும் எனக்காக தான் இயேசு சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தினார். முழு ரத்தத்தை சிந்தினார். ஒரு மனுஷன் ஈட்டினாலே அவருடைய விழாவை குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீருமாய், கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிவந்தது. அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தூரமாயிருந்த நம்மை சேர்க்கும்படியாக, நமக்கு நம்மை நீதிமான்களாக்கி ஆண்டவருடைய கோபாக்கினை நாளிலே நம்ம ரட்சிக்கும்படியாக, நாம அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம தீர்க்கப்படாதபடி, கோபாக்கினையின் பாத்திரவான்களாய் மாறிவிடாதபடிக்கு இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. 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 நான் இப்போ ஜெபிக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஆவியான உங்களுக்குள்ள சில காரியங்களை உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்க உள்ளத்துல போட்டு உங்களை ரொம்ப போராடி கொண்டே இருக்கிறது உங்க மனதுல. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு காரியம் உங்க மனதுல போட்டு பல நாட்களாக உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. உங்களை பல நாட்களாக உங்களுடைய மனதுல அந்த காரியம் உங்களை குத்தி கொண்டே இருக்குது, உங்களை அழுத்தி கொண்டே இருக்குது, உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது. அதனால நீங்க குற்ற உணர்வு அடைந்து அடிக்கடி நீங்க சோர்ந்து போகிறீர்கள். ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அதை அறிக்கையிடுங்க. ஹalleluya. இப்பொழுது அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான குற்ற உணர்வுகளை ஆவியானவர் எடுக்க போகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை அது இப்பொழுது நீக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. பல நாட்களாக உங்க மனதில் அது உங்களை அழுத்திக் கொண்டே இருக்கிறது, உங்களை குற்றப்படுத்துகிறது, உங்களை பாரப்படுத்துகிறது. அந்த நினைவுகள் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சோர்வுகள். ஹalleluya. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கையிடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தம் அந்த குற்ற உணர்விலிருந்து உன்னை விடுதலையாக்கும். இன்னைக்கு இயேசுவின் இரத்தம் உனக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சியை ஆவியான உனக்குள்ள சிருஷ்டிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ கல்லான இருதயத்தை உனக்குள்ளிருந்து நான் எடுத்து உனக்குள்ள சதையான இருதயத்தை நான் தருகிறேன், சதையான இருதயத்தை நான் தருகிறேன். இப்பொழுது அந்த குற்றப்படுத்துகிற எண்ணங்கள் இப்பொழுது உன்னை சுற்றிலும் ஹalleluya ஏதோ ஒரு சத்தம் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. எப்படி ஏவாளோடு சர்ப்பம் பேசினதோ அதுபோல உன் காதுல உன் மனதுல அது பேசிக்கொண்டே உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல நீங்க ஜெயிக்க முடியாம நீங்க தவிக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல எந்த பகுதியில் ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க வியாதி, ஒருவேளை வியாதியை ஜெயிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிறீங்க, ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், ஒருவேளை உங்க கணவர் மூலமா வருகிற பிரச்சனைகள், மனைவி மூலமா வருகிற பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலமா வருகிற பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் அதில் ஜெயமிடுங்க. என்ன வேதம் சொல்லுகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். இன்னைக்கு நீங்க சவாலை சந்திக்கிற அந்த பிரச்சனைகளை இயேசுவின் இரத்தத்தை அது மேல தெளிங்க. ஹalleluya, ஹalleluya. தாவீது சொன்னது போல, எப்பொழுது என் நிந்தைகள் எனக்கு முன்னாடி இருக்குது ஆண்டவரே, எப்பொழுது என் சோர்வுகள் என் துக்கங்கள் எனக்கு முன்னாடி இருக்குது ஆண்டவரே, என்னால முன்னேறி செல்ல முடியல, என்னால ஜெயிக்க முடியல அப்படி சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார், உன்னோடு கர்த்தர் இடைப்படுகிறார். நீ உனக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை வைத்துக் கொண்டிருக்கிறாய், கடந்த காலங்களை உனக்கு முன்னாடி வைத்து நீ முன்னேறி செல்ல முடியாம தவிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகள், பாடுகள், அதுதான் எழுந்தவுடனே படுக்கும்போது எல்லாம் கண்ணு முன்னாடி அது நிற்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என் இரத்தத்தினாலே அது முன்பாக இருந்து நான் அகற்றுகிறேன். எல்லா நிந்தைகள், எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா சோர்வுகள், வேதனைகள், வாழ்க்கையில் உண்டான தோல்விகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆண்டவர் அதை நீக்குகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் எப்படி யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னான், இதோ எகிப்தின் நிந்தை உன் நடுவில் இராதபடி நான் அதை புரட்டி தள்ளினேன். இன்னைக்கு உன் முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களையும், உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளையும் தேவன் உன் நடுவில் இராதபடி அவைகளை புரட்டி தள்ளுகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஏதாவது தவறு செய்த என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் அழிந்து போகிற பொன்னினால் அல்ல, அழிந்து போகிற வெள்ளியினால் அல்ல, விலையேற பெற்ற ஆண்டவரே, மாசற்ற ஆண்ட குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டேன். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தினால் உம்முடைய ஜனங்களோடு என்னோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்படி எபேசு பட்டணத்தில் உம்முடைய வார்த்தை மகிமைப்பட்டு மகிமையான காரியம் செய்ததோ, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய செவிகளிலே தொனிக்கும்படியாக அது ஒரு ரிங்காரத்தை போல உம்முடைய வார்த்தை அவருடைய செவிகளை தொனிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த நோக்கத்தோடு வார்த்தை அனுப்பினீரோ அந்த வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அதை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, இன்னும் விருத்தி அடைய பண்ணுங்க. எல்லா சபைக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற வல்லமைகள், எல்லா உலக வல்லமைகள், எல்லா விதமான ஆண்டவரே உலகத்தினுடைய சேனைகள் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் அவைகளை ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறேன், சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.